பக்க அரசியல்வாதியாக மாறி விஜய் செய்யும் செயல் அப்படின்ட்டு ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் 2 படம் தான், அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியா தளபதி மாற போறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கட்சியோட பேரை சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் கட்சியோட சின்னம், கொடி, மாநாடு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இதுக்கப்புறம் இருக்கு. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் மூலமா தளபதி முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தளபதி ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த நிலைமையில தளபதி இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சமீபத்துல பாண்டிச்சேரியில நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படின்னா, தளபதி அங்க ஃபேன்ஸை மீட் பண்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்தோம். இப்போ அதை வச்சுதான் ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாண்டிச்சேரியில கோட் படத்தோட ஷூட்டிங் நடந்தப்ப ஏகப்பட்ட கூட்டம் அங்க கூடிச்சு. தளபதி பட ஷூட்டிங் அங்க நடக்குது. சோ தளபதியை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏரியால இருக்க தளபதியோட ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க கூடுனாங்க. ஆனா இப்போ அதை எப்படி ஒரு தப்பான நியூஸா மாத்தி சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, தளபதி தான் அவரோட கட்சி நிர்வாகிகள் கிட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட பலத்தை காட்டுறதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா கோட் படத்தோட படப்பிடிப்பு ஸ்ரீலங்கால நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபடுது. சோ இலங்கையிலையும் பாத்தீங்கன்னா இப்படி கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டுறதுக்கு தளபதி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு தப்பான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில மிகப்பெரிய அரசியல்வாதிகளை விஜய் சந்திக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச்சு அடிபடுது. சோ இதெல்லாம் கேட்கும்போது என்னென்ன சொல்றானுங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கூடவே தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.